ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு சுவையான முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அடுப்பில் வடைச்சட்டி காய வச்சா இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், சிறிதளவு சோம்பு. எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் தேவையான அளவுக்கு. இது நம்ம பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொன்னிறத்தில் வெங்காயம் வந்துருச்சு. தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி தம் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா வெந்தக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு மொதல் ஒரு முட்டை ஊற்றிருக்கோம், ரெண்டாவது முட்டையை ஊற்றிட்டோம். இப்போ 4 முட்டை ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. இதில் மெயினாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி மாதிரி போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் 65 பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரம் நிறையா வேணுன்றவங்க நிறையா போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய்க்குள்ளே இருக்கிற குழியில் மட்டும் அந்த எண்ணெயை மட்டும் கிண்டினா போதும். அதை கிண்டிட்டு எல்லாத்தையும் இப்படி மொத்தமாக ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா வேறு வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே லேசாக மல்லியை தூவி விட்டுக்கோங்களா. மல்லியை தூவி விட்டு நல்லா மூடி தம் கட்டிங்க. 10 நிமிஷம் கழிச்சு திறந்தா நல்லா தம் கட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான முட்டை கிரேவி ரெடி. நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம், தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.